ஹலோ மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னடா டெலிவர்ஸில் வந்துட்டு இப்போ புதுசாக வேற ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு காரணத்தினால என்ன சொல்லி ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தா. ஸோ இதை நான் வந்து டெலிவர்ஸில் இருக்கிற ஆர்மிஸ்க்காண்டி நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். தென் டேயாங் டெலிவர்ஸ் எராக்கும் இது டெடிகேட் பண்ணுறேன்டா. 2 ஆர்மிஸும் நீங்கள் டெலிவர்ஸில் போய் பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் ஸ்டோரி எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். யாராச்சும் இப்போ தான் டெலிவரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ அவங்க வீடியோஸ் போடுறாங்களோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் இன்ஸ்டாகிராம்லேயே அவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஐடி கொடுத்துருப்பாங்க, மறக்காமல் அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நேம் வந்துட்டு ரொமான்டிக் ஈவினிங். சரி ஓகேடா, இந்த எஃப்எஃப் வந்து என்ன இன்ட்ரோ அப்படின்னா, உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அதாவது அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ் ஆகி என்ன ஒரு 1 வீக் இருக்கும். ஓகேடா, இதுவே போதும். போக போக நீங்கள் அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஃபைன் டே ஈவினிங் ஜங்குக்கு வந்து சிஸ்டம் முன்னாடிக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அவனோட கேபினுக்கு ஜாரா வரா. ஜாரா யாருன்னா ஜங்குக்கோட பேயே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. அப்போ ஜாரா வந்துட்டு மே கமின் சார். எஸ் கமின். ஷாரா ஜங்குக்கை பார்த்தோன்னே செம ஷாக்காக நிற்கிறா. ஏ நீ நடி பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற. ஜங்குக், நீ என்ன இங்கே சிஸ்டம் நடி ஒர்க் பண்ணிகிட்ருக்க? ஏ லூசாடி நீ, நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? இங்கே டேயாங் சார் இல்லையா? நீ எப்பவுமே அவன பிளேயரு. ஏ இல்லை, அவர்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஆமாம் ஜங்கு, நீ இதுக்கு ஆஃபீஸ் வர. இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு. ஒயன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சிஸ்டம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க. ஹே ஜாரா, அப்போது இந்த ஒர்க்லாம் யார் பண்ணுறது? நீ பண்ணுறியா? நான் பண்ணுறேன். நீ எந்திரிச்சு கிளம்பு. ஏ ப்ளே பண்ணாதடி போடி. உண்மையாக சொல்கிறேன் ஜங்கு, நீ எந்திரிடா. ஹே நான் உன்னோட பாஸ் டி. அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ தான். இப்போ அப்படிலாம் இல்லை. நீ எந்திரி. என்னடி இப்படி மிரட்டுற? இருந்துரு ஜங்குக், இன்னைக்கு 1 டே நீ ஆஃபீஸ் சைடே வர வேண்டாம். முடிஞ்சால் 1 வீக் கூட நீ லீவ் எடுத்துக்கோ. இந்த ஒர்க்கில் நான் பார்த்துக்கிறேன். போய் பையன் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வேலையே பாரு. பாவுண்டாவ அப்படின்னு சொல்லி ஜாரா வழுக்க டைமாக ஜங்குக்கோட கழுத்து பிடிச்சி அனுப்பாத குறையா கேபினை விட்டு அனுப்பி விடுறா. ஜங்குக்கு இருந்துட்டு இங்கே யார் பாஸ்னே எனக்கு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விதத்தில் எனக்கு இது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே ஆஃபீஸை விட்டு வெளியே வரான். அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு கார் பார்க் பண்ணுற இடத்துல நின்று யோசிக்கிறான். எங்கே கூப்பிட்டு போகிறது என் பொண்டாட்டிய? மேரேஜ் ஆகி இன்னும் வரை எங்கேயும் கூப்பிட்டு போனதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டே ஒரு பெஸ்ட் டேட்டாக இருக்கணும். எங்கே கூப்பிட்டு போகிறது? ஓகே, அவளுக்கு கால் பண்ணி அவள் ரெடியாக இருக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் ஆஃப்டர் லஞ்சு அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறீங்க. ஜங்குக் கால் பண்ணி நீங்கள் எடுக்கல. ஸோ டக்குன்னு ஜங்குக் டைம் என்ன அப்படின்னு செக் பண்ணுறான். பார்த்துட்டு இப்போ மேடம் தூங்கிட்டுருக்க டைமும் கண்டிப்பாக ஃபோன் எடுக்க மாட்டா. ஸோ நான் வீட்டுக்கு போய் அவளை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே காலை கட் பண்ணிவிட்டு கார் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். இந்த சைட் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் வேக்கப் ஆகி யார் ஃபோன் பண்ணியிருக்கா? ஐயோ ஜங்குக் கால் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பேக் கால் பண்ணுறீங்க. ஜங்குக் ட்ரைவ் பண்ணுறப்போ ஃபோன் எடுக்க மாட்டான். ஸோ ஃபோன் எடுக்கல. அவன் பார்த்துருக்க மாட்டான். பிகாஸ் மியூசிக் கேட்டுகிட்டே வர்றதில்ல, அவனுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜங்குக் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் ஐயோ எதுக்கு போட்டாரு தெரியலையே, எப்பவுமே இவ்வளோ சீக்கிரம்லாம் கால் பண்ண மாட்டார், என்ன இன்னைக்கு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் யோசிச்சுட்ருக்க டைம்லேயே கரெக்டாக ஸோ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் நீங்களும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக். என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏண்டி வந்தவனை வாசல்லே வச்சு அடி கேள்வி கேட்ப. ஐயோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வரீங்க. ஜங்குக்கு இருந்துட்டு போதுமாம்மா, தூங்கினது போதுமா? ஐயோ சாரிங்க, ஆஃப்டர் ரொம்ப ஹெவி லஞ்சா, அதுதான் படுத்து தூங்கிட்டேன். நீ எப்போயுமே அதுதான் என் பண்ணுவ அப்படின்னு சிரிக்கிறான். நீங்கள் வந்துட்டு சிரிக்காதீங்க ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக்கு ரொம்ப க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஓகே பொண்டாட்டி, இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோம். என்ன சொல்கிறீங்க? உண்மையாமேவா?
ஆமாண்டி, ஏன்டி இவ்வளோ ஷாக் ஆகிக்கிற? அதெல்லாம் அப்படி தான். ஆமாம், எங்கே போகிறோம்? அது சர்ப்ரைஸ், சொல்ல மாட்டேனே. ஜங்குக் சொல்லுங்க ஜங்குக், எங்கே போகிறோம்? சொல்ல மாட்டேன்டி. அதானேடி சர்ப்ரைஸ். ஏதாச்சும் ஹிண்ட்டு? உனக்கு பிடிச்ச பிளேஸ் சொல்லுங்க ஜங்குக் ப்ளீஸ். சொல்ல மாட்டேன். நீ ரெடி ஆக்கிட்டு வா, நம்ம போகலாம் அப்படின்றான். நீங்களும் இதோ ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு குடுகுடுன்னு ஓடுறீங்க. பார்த்து போடி, விழுந்துராத அப்படின்னு ஜங்குக் பின்னாடி நின்று சிரிச்சுட்டு இருக்கான். நீங்களும் அதெல்லாம் விழ மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தா கூட இவ்வளோ ஹாப்பி ஆகலான்னு எனக்கு தெரியல. வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னேன், ஆஃபீஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது அப்படின்ட்டு பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அப்போ நீங்கள் கரெக்டாக ரெடி ஆகிட்டு ஏதோ குறையுதே, ஓகே லிப்ஸ்டிக் போட்டால் டன் அப்படின்ட்டு லிப்ஸ்டிக் எடுக்கிறீங்க. அப்போது ஜங்குக்கு இருந்துட்டு தேனமிட்டா லிப்புக்கு தேவையில்லை லிப்ஸ்டிக்கு, வெண்ணில வாய்க்கு வேண்டாம் ஐடியாட்டிக்ஸு அப்படின்றான். நான் போடவே இல்லையே. போடாதன்னு தான் நானும் சொல்கிறேன். போடாமலே க்யூட்டாக இருப்படி, போடாமலே நீ கொள்ளுவடி, போட்டு ஏண்டி கொள்கிற அப்படின்றான். உங்கள் லிப்ஸில் மெதுவாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக் ஏ இப்படிலாம் சவுண்டு தராத, அப்புறம் பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துடும் அப்படின்றான். நீங்கள் முதல் வெளியே போங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை வெளியே அனுப்பிடுறீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டு ஒரு டால் மாதிரி வந்து நிற்கிறீங்க. ஜங்குக் ஸ்டன்னாய், வேன் நம்ம போக வேண்டாம். ஜங்குக் வேணாம், நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குழந்த மாதிரி கூப்பிட்றீங்க. ஜங்குக் போக வேணாண்டி, போகணும் ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க. அப்போது ஜங்குக் வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து ஒரு பொக்கே எடுத்து தரான். எனக்காகவா? பின்னிங்க வேறு எப்படி இருக்கா? உனக்கு தாண்டி. ஜங்குக் லவ் யூ டூ வேணும் அப்படின்னு அவன் உங்களை ஹக் பண்ணுறான். ஒன்று ஜங்குக் சிவா போல் நீங்களும் உட்காடுறீங்க. கார் எடுக்கிறான். அந்த ஈவினிங் டைமு சன் செட் ஆகுற டைமில் ஒரு ஹில் ஸ்டேஷன் கிட்டே கூப்பிட்டு போகிறான். அந்த வியூ பாயிண்ட்டே அவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. ஜங்குக் மிரர் வழியாக பார்த்து இவ்வளோ நாள் இந்த ஹாப்பினஸ்லாம் எங்கே கூடையே வச்சுட்டு மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன்ல அப்படின்னு அவன் திங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். அவனோட ஹேண்ட் வந்துட்டு ஒரு ஹேண்ட் ஸ்டேரிங்லேயும் இன்னொரு ஹேண்டு டைட்டாக உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்கிறதுல ஒரு நியூ ஃபீலிங் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஷை ஆகிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போது ஹில் ஸ்டேஷனால் நிறையா வந்துட்டு ரோடு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு வந்துட்டு சீட் பெல்ட் மேலே நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஸோ வந்து அவனோட ஹேண்டை வந்து அப்படியே உங்கள் செஸ்ட் கிட்ட வச்சு அப்படியே பிடிக்கிறான். நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? என்னடி பண்ண? எனக்கு இந்த சீட் பெல்ட் மேலே நம்பிக்கை இல்லை, அதுதான். ஜங்குக் கை எடுங்க ஜங்குக், கரைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே உன்னையும் என்னையும் தவிர யாரும் இல்லை வயன். வேணாம் எடுங்க அப்படின்ட்டு ஷையாகிறீங்க. ஏ இவ்வளோ ஷையாகாதடி, மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வச்சு பண்ணிட போகிறேன் ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ ஷையாகிறீங்க. ஷையாகி உங்கள் சீக்ஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட் கலரில் இருக்கு. ஜங்குக் பார்த்துட்டு எனக்கு போகணுமான்னு தோணுது ஒயன், நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம், வீட்டுக்கு போகலாமா? ஜங்குக் அடிச்சிருவேன் அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் ஜங்குக் கிட்ட ஜங்குக் இந்த ரோடெலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஒன்றை விட இல்லை ஒயன் அப்படின்றான். நீங்கள் ஷையாகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த விண்டோ சைட் பார்த்து நீங்கள் ஷையாகிறீங்க. ஏண்டி இங்கே நான் இருக்கேன்டி, இங்கிட்டு திரும்பி ஷையானா கூட நான் ஒன்று ரசிப்பேன், அங்கே எவன்டி இருக்கான் அப்படின்றான். நீங்கள் போங்க ஜங்குக் அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னா சன் செட் ஆகி மூன் வர போகிற அந்த டைமில் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் ஜங்குக்கும் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு காரில் நல்ல ஒரு மெலோடி சாங்ஸாக போட்டு வைப் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஜங்குக்கிட்ட காரை நிப்பாட்டிட்டு நீங்களும் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பீச், வின்டரில் கேண்டில் டின்னர், உங்களை சுற்றி அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஒன்று அந்த மூன் லைட், இன்னொன்று அந்த கேண்டிலோட லைட், இது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்தோன்னே ஜங்குக் என்னடி இதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுறவா, உள்ளே போகலாம் அப்படின்னு உங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவன் கூப்பிட்டு வரான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்காக தான் பண்ணீங்களா, உனக்காக மட்டும்தான் வேணும் அப்படின்றான். அப்போ உங்கள் கண்ணு லைட்டாக கலங்குது. இங்கேயெல்லாம் அழுதுறாதடி, இன்னும் அழுக வேண்டியது நிறையா இருக்குடி,
கொஞ்சமாச்சும் சேவ் பண்ணி வை அப்படின்றான். நீங்கள் போங்க ஜங்குக், இப்போ போகிற விளையாட்டாக போச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. ஜங்குக் இருந்துட்டு, என் கூட இருந்தனா நீ அழுகவே கூடாது, அப்படின்னு நீ அழுதா இந்த மாதிரி ஹாப்பி டேஸ் மட்டும்தான் வரணும். இந்த ஜங்குக்கு அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். உன்னை விட எனக்கு இந்த வேர்ல்டில் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை வேணும் அப்படின்றான். அவன் பேசின அந்த வேர்ட்ஸில் மெல்ட் ஆகி நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த டேபிளில் போய் உட்கார வைக்கிறான். அங்கே பார்த்தா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட். நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இன்னும் வரை என்னென்ன ஃபேவரட்டாக சாப்பிடுவீங்களோ எல்லாமே இருக்குது, A to Z வர. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 வீக் மட்டும்தான் ஆகுது, அதுவும் அரேஞ்ச் மேரேஜ். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஜங்கு கிட்ட சொல்லியிருந்தா கூட ஒரு 1 இயர் கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து அவ்வளோ ஷாக்காகி பார்க்குறீங்க ஜங்குக்கை. என்னடி இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் யோசிக்கிறியா? ஆமாம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவும் அந்த சீஸ் கேக்லாம் என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட். இப்போது இந்த ஃப்ளேவர்லாம் கிடைக்கிறதே இல்லை, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஓ அதுவா, இதெல்லாம் உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் போட்டாங்களே, அதுக்கப்புறம் பேச டைம் இல்லை தான், உண்மையாக ஒத்துக்கிறேன். அந்த டைமிங்கில் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உங்கள் அம்மா கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நமக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ஆகி அவ்வளோ கேப் இருந்துச்சுல, அதில் எல்லாம் இந்த ஒர்க்கை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் ஜங்குக்கு இதை சொன்னக்கப்புறம் ரொம்ப அழுறீங்க. ஹே வேன் அழுகாதடி, உன்னை அழுக வைக்க வடி நான் கூட்டிகிட்டு வந்தேன், ஏன்டி அழுகிற? போங்க ஜங்குக், என்னை அழுக வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஏன் அழுகிறனா? நான் என்ன பண்ணாலும் நீ அழுகக்கூடாது, இதெல்லாம் நீ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும்டி. அங்கே வந்து இப்படி அழுதுட்டு இருந்தேனா கண்ணத்தோட அப்படின்ட்டு ஜங்குக்கே உங்கள் டேஸ்ட்லாம் வைப் பண்ணுறான். ஸோ நீங்கள் அந்த டின்னரை அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்க. ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட். ஸோ ஜங்குக் அவனோட கையால் எடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறப்போ அது இன்னும் ரொம்ப உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஜங்குக் போதும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒழுங்காக சாப்பிட்டு அடி வாங்கிடுவேன் அப்படின்னு அவன் பார்த்து உங்களுக்கு ஊட்டி விடுறான். ஓகே இது வேண்டாம் இது வேணாம், நீ இதை ஸ்கிப் பண்ணிக்கோ, இது உனக்கு அலர்ஜிட்டிக் ஆகும், அதில் அந்த எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே இதுக்கு இது பதில் இது ட்ரை பண்ண அப்படின்னு எல்லாமே இது ஒரு குழந்தைக்கு பண்ணுற மாதிரி பார்த்து பண்ணுறான். அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கூட அவங்களுக்கு இவ்வளோ பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க பிகாஸ் அவன் அவ்வளோ கேர் பண்ணுறான். அந்த கேரிங்கில் அவ்வளோ லவ் தெரியுது. ஆஃப்டர் டின்னர் முடிச்சுட்டு நீங்களும் ஜங்குக்கும் ஒரு குட்டியாக உங்கள் 2 பேரும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த பீச் சைடில் அங்கேருந்து வர ஏரில் 2 பேரும் சேர்ந்து குட்டியாக ரொமான்டிக்காக ஒரு வாக் பண்ணுறீங்க. அப்போது அங்கேருந்து அந்த ஏரில் உங்கள் முடியெலாம் பறக்குது, உங்கள் ஃபேஸ்லலாம் வந்து விழுகுது, உங்கள் இயர்ஸ் பின்னாடி எடுத்து விடுறான். நீங்கள் அந்த மூன் லைட்டில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜங்குக் உங்களையே பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக வாக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஜங்குக் கிட்ட ஜங்குக் என்ன வேணும், எனக்கு இந்த பிளேஸில் ஒன்று ரீக்ரியேட் பண்ணணும். என்ன பண்ணும்? அது இந்த ரீல்ஸில் வரும்ல, 1 2 3 எண்ணிட்டு நான் ஓடி போவேன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு என்னை துரத்தி வரணுமா? ஏண்டி என்னடி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் சரி ஓகே கவுண்ட் பண்ணிவிட்டு வரேன், நீங்கள் ஓடுங்க அப்படின்றான். ஸோ ஜங்குக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களை துரத்தி வரான். அவன் 4 ஸ்டெப்லேயும் உங்களை பிடிச்சிடுறான். நீங்கள் எதுக்கு பிடிச்சிங்க? இது என்னடி கேள்வி? ஸோ அகைன் நீங்கள் 2 பேரும் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக் உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், கேளுங்க. லைஃப் லாங் இதே மாதிரி என் ஹேண்டை விடாமல் லைஃப் லாங் என் கூடவே வருவியா? அது கொஸ்டினா? ஜங்குக் சிரிச்சுட்டு சொல்லுடி. எவ்ரி சிங்கிள் டே என் ஜங்குக்கோட ஹேண்டை இதை விட டைட்டாக பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்றீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் எப்படி சொன்னதும் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்து சிரிச்சிட்டே சரிவா உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குட்டி ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு, அதில் 2 பேர் போய் உட்காருறீங்க. அந்த மூனோட லைட் அப்படியே உங்கள் மேலே விழுது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே உங்கள் தலையை சாய்க்கிறீங்க. 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் உங்களோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான், கொஞ்சம் கூட லூஸ் விடல, அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போது ஜங்குக் சொல்கிறான், இந்த வேர்ல்டே ரொம்ப நாய்ஸியாக இருக்குவேன், பட் நீ கூட இருக்கப்போ அதெல்லாம் ஏதோ அவ்வளோ சைலண்ட்டான மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்த்து உன் கூட இருக்கப்போ தான் ஜங்குக் நான் இந்த வேர்ல்டே மறந்துருக்கேன் அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்களும் ஜங்குக்கும்
அப்படியே மெதுவாக ஸ்கையை பார்க்குறீங்க. அதில் அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் ஜங்குக்கிட்ட, ஜங்குக் அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டார் கிட்ட நம்ம விஷ் பண்ணிக்கலாமா? ஏன் இதெல்லாம் மித்துடி, அப்படிலாம் இல்லை, வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜங்குக்கிட்ட கண்ணை மூடி விஷ் பண்ணுங்க. ஓகேடி அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடி க்யூட்டாக விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஜங்குக் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் விஷ் பண்ணி முடிச்சுட்டு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன்னு. என்ன பண்ணீங்க? அது சொல்லக்கூடாது வயன், சொன்ன நடக்காதுடி. அதெல்லாம் இல்லை, சொல்லலாம் சொல்லுங்க. அப்போது ஜங்குக்கு என்ன விஷ் பண்ணுறான் அப்படின்னா, இதே மாதிரி லைஃப் லாங் நானும் வேணும், இதே லவ்வோட இருக்கணும் வித் ஒரு குட்டி ஏஞ்சலோட அப்படின்றான். நீங்கள் அப்படியே ரொம்ப ஷையாகிட்டு, அந்த குட்டி ஏஞ்சல் யாரு? அதுவா, இந்த ஏஞ்சல் தரப்போகிறது தான் அந்த குட்டி ஏஞ்சல் அப்படின்றான். ஸோ எப்படியா அந்த நைட் போதும் உங்களுக்கு. தென் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்கீங்க. அந்த டைம் சம்மர் ரெயின். ஜங்குக்கு உங்களை பார்க்க, நீங்கள் ஜங்குக்கை பார்க்க. ஜங்குக், அயன் இந்த டைமில் உனக்கு என்னடி தோணுது? ஒன்றும் தோணலை, நீங்கள் எதுக்கு அடி போடுறீங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே ஜங்குக் கார் எடுங்க அப்படின்றீங்க. அப்போது ஜங்குக், எனக்கு ஒரு விஷ் இருக்குது. என்ன விஷ்? இப்போ 2 பேரும் ட்ரெயினில் நினையணும். ஜங்குக், என்ன இது குழந்தைத்தனமா? தெரியாது வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ட்ரெயினில் வாக் போகிறீங்க. அந்த மூமெண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஓடிட்டுருக்கீங்க. ஜங்குக் உங்களை ஃபாலோ பண்ணி துரத்திட்டுருக்கான். தென் 2 பேரும் அவ்வளோ வெட்டாக வந்து காரில் உட்காடுறீங்க. இப்போது ஜங்குக் என்னென்னமோ தோணுது. அவனோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதனோட வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கான். தென் 2 பேரும் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வந்துட்டுக்கப்புறம் நீங்கள் மிரர் பண்ணி நின்று உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் பேக்கில் இருந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? ஏன் பொண்டாட்டிடி, நான் என்னனாலும் பண்ணுவேன், இதெல்லாம் என்னோடய ப்ராப்பர்ட்டிடி, உனக்கு கேட்க ரைட்ஸ் இல்லை அப்படின்றான். நீங்கள் எதுக்கு அடி போடுறீங்கன்னு தெரியும் ஜங்குக் அப்படின்னு சிரிக்கிறீங்க. தெரியுதுல்ல வாடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளுறான். தென் உங்கள் மேலே அப்படியே அவன் கவர் ஆகுறான். ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் 2 பேரும் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. ஜங்குக் ஆரம்பிக்கவே இல்லடி, அதுக்குள்ளே என் இத்தனை ஜங்குக் ஒன்றும் இல்லை, பயப்படாத. ரொம்ப பெயினாக இருந்தா சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். பட் அந்த பெயின் தருது யார்? நீங்கள் தானே. அதுவே எனக்கு ப்ளஷர் தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் சிரிச்சிட்டே உங்களை லிப் லாக் பண்ணுறான். தென் அந்த லிப் லாக் ரொம்ப நேரம் போகுது. தென் உங்கள் நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். 2 பேருமே உங்கள் கண்ட்ரோல் லூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக இருக்கீங்க. ஐயோ அயன் ரொம்ப டயர்டாக இருக்குடி. என்னடி உனக்கு இன்னும் அந்த ஃபார்ம்லேருந்து போல இன்னமும் ஒரு மாதிரி இருக்கே? அப்படிலாம் இல்லை ஜங்குக். என்னடி பெயினாக இருக்கா? இல்லை ஜங்குக், அந்த பெயினை கொடுத்தது நீங்கள் தானே. ஸோ அதுவே ப்ரெஷராக தான் இருக்குது அப்படின்றீங்க. சரி ஓகேடா ஆர்மிஸ், நான் இதோட இந்த எஃப்எஃப்ஐ என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். மறக்காமல் இந்த 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. எங்கள் 2 பேரோட இன்ஸ்டா ஐடியுமே நாங்கள் கீழே தரோம், மறக்காமல் நீங்கள் அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும், ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பை பை.